Hi students, welcome to BMI Max 10th Standard Max 3rd Chapter Algebra Exercise 3.4 first sum பார்க்கலாம். Reduce each of the following rational expressions to its lowest form. 4 subdivisions கொடுத்துக்கிறாங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். First sumல first subdivision பார்க்கலாம். x square minus 1 divided by x square plus x. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துக்கணும். இல்லைன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணி அதையே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி இந்த ரெண்டு டேர்ம் வந்தாலே நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் இருந்தாலே இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதையே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ வந்து எக்ஸ், பி வந்து 1. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ வந்து எக்ஸ், பி வந்து 1. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை இதில் எக்ஸ் காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸால் டிவைட் பண்ணால் அதில் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ், அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. இப்போ இந்த ரெண்டுமே 3 டேர்ம் இருக்குது. அப்போ இதையே ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். இங்கே 18க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இங்கே 4க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ 18 ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரணும். அப்போ மைனஸ் 9 மைனஸ் 2ன்னு எடுத்தோம்னா மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 18. ரெண்டையும் ஆட் பண்ணால் சேம் சைன், ஆட் பண்ணி அதே சைன். அப்புறம் மைனஸ் 9 ப்ளஸ் மைனஸ் 2 வந்து மைனஸ் 11. அப்போ எக்ஸ் மைனஸ் 9 ஒரு டம், எக்ஸ் மைனஸ் 2ன்னு ஒரு டம். அதே மாதிரி இங்கே 4 மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். அப்போ 4க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் 2 எடுத்தோம்னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4. ஆட் பண்ணோம்னா ரெண்டு சேம் சைன், ஆட் பண்ணி அதே சைன். அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் மைனஸ் 2 வந்து மைனஸ் 4. அப்போ எக்ஸ் மைனஸ் 2ன்னு ஒரு டம், இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 2, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x. இப்போ இதில் வந்து காமனாக வந்து இது ரெண்டுமே வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது. அப்போ 9xை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 9x வெளியே எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். டிவைடட் பை 9xன்னு போட்டோம்னா 9 கேன்சல் ஆயிரும், ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மீதி ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ இந்த ஒரு எக்ஸ் ப்ளஸ் இதையும் 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 9xஆல் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 81 9ஆல் டிவைட் பண்ணால் 9 வரும். அப்போ 9x காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை இங்கே இது மூணுலேயுமே வந்து எக்ஸ் இருக்குது. அப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இருந்தால் தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே வந்து இந்த எக்ஸை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் இது எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ் போயிடும், மீதி 2 எக்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 8 இருக்குது, எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ் போயிடும், அப்போ 8x இருக்கும். மைனஸ் இதில் வந்து எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும், மீதி 9 இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9. இப்போ மைனஸ் 9க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். அப்போ ஒன்று வந்து 9 1ன்னு எடுத்தோம்னா இங்கே 9 இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸ் 9. ஆட் பண்ணோம்னா 9ல் 1 போச்சுன்னா 8. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 9 ஒரு டம், எக்ஸ் மைனஸ் 1ன்னு ஒரு டம். இப்போ இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, மீதி இதுக்கு தான் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 1. அப்போ 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இந்த எக்ஸ் ப்ளஸ் 9 கேன்சல் ஆகிடுச்சு, மீதி 9 பை எக்ஸ் மைனஸ் 1, அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் p கியூப் மைனஸ் 3p மைனஸ் 40 டிவைடட் பை 2p கியூப் மைனஸ் 24p ஸ்கொயர் ப்ளஸ் 64p. இப்போ இதில் வந்து மைனஸ் 40க்கு அப்படியே ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 40 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 3ன்னு வரணும். இப்போ இங்கே வந்து 8 5s are 40. இப்போ மைனஸ் 8 இன்ட்டு ப்ளஸ் 5 வந்து மைனஸ் 40. இப்போ ஆட் பண்ணோம்னா இங்கே 8ல் 5 போச்சுன்னா 3, 8க்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் 3. அப்போ p மைனஸ் 8, இன்னொன்று வந்து p ப்ளஸ் 5, இதுக்கு ஃபேக்டர் டிவைடட் பை இங்கே 2p கியூப், இங்கே மைனஸ் 24p ஸ்கொயர் ப்ளஸ் 64p இருக்குது. 3 டேர்ம்லேயுமே p இருக்குது. இங்கே கான்ஸ்டன்ட் இருந்ததுனால தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். அப்போ இது வந்து
2pயை காமனாக வெளியே எடுத்துடலாம். 2p காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே p ஸ்கொயர் மைனஸ் 12p ப்ளஸ் இங்கே வந்து 32 இருக்கும். இப்போ 32க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 32க்கு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் 32 வரணும், ஆட் பண்ணால் -12 வரணும். அப்போ -8 -4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +32, ஆட் பண்ணோம்னா ரெண்டு சேம் சைன், ஆட் பண்ணோம்னா 8 + 4 வந்து 12, ரெண்டு சேம் சைன்னால மைனஸ், அப்போ -12 வந்துடுச்சு. அப்போ p -8 இன்னொன்று p -4. இப்போ இதுக்கு ஃபேக்டர் வந்து p -8 ப்ளஸ் இன்ட்டு p + 5 டிவைடட் பை இதுக்கு ஃபேக்டர் இந்த 2p இருக்குது இன்ட்டு இதுக்கு ஃபேக்டர் வந்து p -8 இன்ட்டு p -4. இதில் p -8 p -8 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே p + 5 டிவைடட் பை 2p இன்ட்டு p -4. அதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.